மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக அது இருக்கிறது. எல்லா பகுதிகளிலையும் ஆர்வத்தோடு மக்கள் அதில் இணைந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு இதில் கலந்து கொள்கிறார்கள். 2026 தேர்தலில் திமுக எத்தனை இடங்கள்ல வெல்வதற்கான ஐடியா? முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மறுபடியும் 200 இடங்களிலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வெற்றியை நோக்கித்தான் அத்தனை பேரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக தலைவர் 2026 தேர்தல் எங்களுக்கு வரிசை இல்லை, 2029 தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 26ல அவங்க வெற்றி பெற போவதில்லை என்ற தெளிவோடு அவர்கள் இருப்பது மகிழ்ச்சி தருகிறது. அதாவது 2026 தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று முதல் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி பாக்குறீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக சில பேர் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. தேர்தல் வரக்கூடிய நேரத்துல எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் மக்கள் முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் வழியாக தெளிவாக தெரிகிறது. மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக அது இருக்கிறது. எல்லா பகுதிகளிலையும் ஆர்வத்தோடு மக்கள் அதில் இணைந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு இதில் கலந்து கொள்கிறார்கள். 2026 தேர்தலில் திமுக எத்தனை இடங்கள்ல வெல்வதற்கான ஐடியா? முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மறுபடியும் 200 இடங்களிலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வெற்றியை நோக்கித்தான் அத்தனை பேரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக தலைவர் 2026 தேர்தல் எங்களுக்கு வரிசை இல்லை, 2029 தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 26ல அவங்க வெற்றி பெற போவதில்லை என்ற தெளிவோடு அவர்கள் இருப்பது மகிழ்ச்சி தருகிறது. அதாவது 2026 தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று முதல் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி பாக்குறீங்க? அதிமுக பிஜேபி கூட்டணி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக சில பேர் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. தேர்தல் வரக்கூடிய நேரத்துல எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் மக்கள் முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் வழியாக தெளிவாக தெரிகிறது.